நமக்காய் பேசுவம்மா. புனித மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியால் கூத்தம புனித கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சதாசகாய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சதாசகாய அன்னையை நோக்கி நவநாள் வேண்டுதல். அதி தூய அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் தாய்மரியே, நீரே எங்கள் நித்திய உதவியும் எங்கள் அடைக்கலமும் எங்கள் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். இன்று உம்மிடம் வந்திருக்கின்றோம். நீர் எங்களுக்கு பெற்று தந்த அருள் அனைத்துக்கும் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். சதாசகாய அன்னையே, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். எமது அன்பை காட்டுவதற்கு உமக்கு சேவை செய்வதாக வாக்களிக்கின்றோம். மற்றவர்களை உம்மிடம் சேர்ப்பதற்கு எமது ஆற்றல் அனைத்தையும் பயன்படுத்துவோம். சதாசகாய அன்னையே, இறைவனிடம் வல்லமை கொண்டவரே, இவ்வருள்களை எங்களுக்கு பெற்று தந்தருளும். என்றென்றும் நாம் உம்மோடும் உம் மகனோடும் வாழ்வதற்காக சோதனைகளை வெற்றி கொள்ளும் வல்லமையையும் இயேசு கிறிஸ்துவின் பூரண அன்பையும் புனித மரணத்தையும் தந்தருளும். சதாசகாய அன்னையே, எங்களுக்காக மன்றாடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கலிலேயாவின் கானா ஊரில் உமது மரியன்னையின் ஒரு வார்த்தைக்காக நீரை இரசமாக்கினீர். சதாசகாய அன்னையை மகிமைப்படுத்துவதற்காக இங்கு கூடியிருக்கும் இறை மக்களுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் விண்ணப்பங்களை தந்தருளும். எங்கள் உண்மையான நன்றியை ஏற்றருளும். சதாசகாய அன்னையே, உமது வல்லமை உள்ள பெயரை கூவி அழைக்கின்றோம். வாழ்வோரின் பாதுகாப்பும் மரிப்போர்களின் ஈடேற்றமும் நீரே. உம்முடைய பெயர் எங்கள் நாவில் என்றும் இருப்பதாக. சிறப்பாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் இருப்பதாக. உமது பெயர் நம்பிக்கையும் வல்லமையும் உள்ளது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, உம்மை அழைக்கும் வேளையில் எமக்கு துணையாயிருந்தருளும். உமது பெயரை உச்சரிப்பதோடு மாத்திரம் திருப்தியடைய மாட்டோம். எமது மெய்யான சதாசகாய அன்னை நீரே என்பதை எங்கள் நாளாந்த வாழ்க்கையை அறிக்கையிடும். உலக நன்மைகளுக்காக வேண்டுதல். எங்கள் சதாசகாய அன்னையே, உன்னதமான நம்பிக்கையோடு உமது பாதாரவிந்தம் பணிகின்றோம். எங்கள் நாளாந்த வாழ்க்கையில் நேரிடும் இன்னல்கள் நீங்க உமது உதவியை இறந்து கேட்கின்றோம். சோதனைகளும் அல்லல்களும் எங்களை ஆழ்த்துகின்றன. மறுதலையான அதிட்டங்களும் கவலைக்குரிய நாட்டங்களும் எங்கள் வாழ்க்கைக்கு சஞ்சலத்தை தருகின்றன. எங்கும் சிலுவையை காண்கின்றோம். எங்கள் மேலிறங்கி கடைக்கண் திறந்தருளும். அன்னையே, எங்கள் தேவைகளை கவனியும். இடக்கண்களை நீக்கியருளும். அன்றேல் இறைவனின் சித்தமானால் நாம் அவைகளை அன்புடனும் பொறுமையுடனும் இன்னும் சில காலம் அனுபவிக்க அருள் கூறும். சதாசகாய அன்னையே, இவ்வருள்களை எங்கள் திறமைகளை நம்பி கேளாது உமது அன்பையும் வல்லமையையும் நம்பி கேட்கின்றோம். மன்றாடுவோமாக. எங்கள் திருத்தந்தை லியோவுக்கும் எங்கள் ஆயர்கள், குருக்கள், நாட்டை ஆள்வோர் அனைவருக்கும், சமுதாய தலைவர்களுக்கும் ஞானத்தையும் நீதி உணர்வையும் அருளுமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமுதாய அமைதியிலும் மறையொருமைப்பாட்டிலும் எல்லாரும் சகோதர சகோதரிகள் போல வாழ அருள் புரியுமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நவநாள் குடும்பங்களின் இளைஞர் இளம்பெண்கள் தங்கள் வாழ்க்கை வழியை அறிய தூய ஆவியார் வழிநடத்துமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது தூய சித்தத்தினால் நவநாளில் பங்கு பெற்றுவோர் உடல் சுகத்தை காக்கவும்
நோயாளர் நலம் பெறவும் அருள் புரியுமாறு ஆண்டவரே மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்த நவநாள் மக்களுக்கும் இறந்த அடியார் அனைவருக்கும் ஆன்மகளை பாற்றி அளித்தருளுமாறு ஆண்டவரே மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நவநாளின் சிறப்பான கருத்துகளுக்கும் இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் 6ஆம் வட்டார இறை மக்களது கருத்துகளுக்காகவும் மற்றும் ஸ்ரீதரன் ரமணி குடும்பங்களது நன்றியாகவும் மரின் ரிபோனியா உஸ்கோனுடைய 3வது பிறந்த நாள் நன்றியாகவும் கெய்னஸ் அன்ராடோவுடைய 17வது பிறந்த நாள் நன்றியாகவும் இங்கு கூடியிருப்போரின் தேவைகள் அனைத்திற்கும் பாதுகாப்பும் துணையும் அளித்தருளுமாறு ஆண்டவரே மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சதாசகாய அன்னையிடம் எங்கள் சொந்த விண்ணப்பங்களை மௌனமாக சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, நீர் மக்களித்த புதிய அருள் வாழ்க்கைக்காக மது நன்றியை ஏற்றருளும். எமது மரியன்னை வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது திரு அவையின் அருளடையாள வாழ்க்கையால் நாம் அடைந்த நன்மைகள் அனைத்திற்காகவும் உமது நன்றியை ஏற்றருளும். எமது மரியன்னை வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாம் பெற்ற உதவிகளுக்காக சதாசகாய அன்னைக்கு மௌனமாக நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. உடல் தளர்ச்சியால் வருந்தும் அடியார்களை கருணையுடன் நோக்கும் ஆண்டவரே, நீர் படைத்த ஆன்மாக்களை பரிபாலித்து புத்துயிர் அளித்தருளும். அப்பொழுது வேதனைகளினால் நாம் தூய்மையாக்கப்பட்டு உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடைந்தவர்களாவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீமைகளை விலக்க உங்களோடுடன் இருப்பாராக, உங்களை பராமரிக்க உங்களுள் இருப்பாராக, உங்களை வழிநடத்த உங்கள் முன் செல்வாராக, உங்களை பாதுகாக்க உங்கள் பின் வருவாராக, உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலெடுவாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சதாசகாய அன்னையே, செல்வம் நிரம்பிய வள்ளல் நீரே, இறைவனின் கொடைகளை பகிர்ந்தளிப்பவள் நீரே, பாவிகளின் நம்பிக்கை நீரே, அன்பு அன்னையே, உம்மை நோக்குகின்றோம், எம்மிடம் வாரும். உமது கரங்களிலே எங்களை மீட்பு உண்டு, நாங்களும் அக்கரங்களிலே தங்கி இருக்கின்றோம். நாங்கள் உமது பிள்ளைகள். அன்புள்ள அம்மா, எங்களில் கவனம் செலுத்தும். அங்கனமாயின் அஞ்சுதற்கிடமே இல்லை. பாவங்களுக்கு மன்னிப்பை கிறிஸ்துவிடமிருந்து பெற்று தந்தருளும். நரகலோகம் ஒருங்கு திரண்டாலும் கிறிஸ்துநாதருடன் நீரே வல்லமை உடையவள். உமது துணையோடு உமது மகனும் எங்கள் சகோதரனுமாகிய நடுவரை சந்திக்க காத்திருக்கின்றோம். சோதனை வேளையில் உம்மை அழைக்க தவறின் கைவிடப்பட்ட அநாதைகளாகி விடுவோமோ என்பதொன்றே எங்கள் அச்சமாகும். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பும் இயேசுவின் அன்பும் இறுதி வரையும் உறுதியான நிலையும் எக்காலமும் உம்மை துணையாய் அழைக்க வரமடைந்திருடும். சதாசகாய அன்னையே, எங்கள் பாதுகாவலி புனித சதாசகாய அன்னையின் பரிந்துரைகளாலும் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பேறுபலன்களாலும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மேல் இறங்கி என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எல்லா காலங்களிலும் உள்ள கிறிஸ்தவர்களோடு மரியன்னையை வாழ்த்துவதிலும் அவளுடைய வல்லமை உள்ள பாதுகாவலில் நம்மை ஒப்படைப்பதிலும் ஒன்று சேர்வோமாக. அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிறவர்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக மன்றாடும். கிறிஸ்துநாதரின் திருவாக்குத்தத்தங்களுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்கச் செய்தருளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாம் வணங்கும் சாயலாகிய உமது மாதா மரியாவை எல்லா வேளையிலும் உதவி புரியும் அன்னையாக மக்களித்தீர். அவளின் ஆறுதலை வேண்டி அழைக்கும் போது மீட்பின் கனிகளை அனுபவிக்க துணை புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் உமது வழியாக இவற்றை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். பொன்மாலை வேளையில் இறைவனுக்கு நன்றி கூறி இறைப்புகழ் பாட ஒரே குடும்பமாக ஒன்று கூடியுள்ள அன்பு நெஞ்சங்களே, எமது பாதுகாவலியாம் சகாய அன்னைக்கு திருவிழா கொண்டாட ஆயத்தமாகும் 3ஆம் நவநாள் கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று நிற்கின்றோம். இன்றைய நவநாளில் வாக்களித்தவர் நம்பிக்கையுரியவர் எனும் கருப்பொருளில் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். இன்றைய முதல் வார்த்தையில் இஸ்ரேல் மக்கள் இறைவன் செய்த நன்மைத்தனங்களை நன்றி கூறியவர்களாகவும், 2ஆம் வாசகத்தில் நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி நற்செய்தியின் விழிப்பாக இருப்பதுடன், எமக்கு கொடுக்கப்பட்ட பணியை எவ்வித எதிர்பார்ப்புமின்றி முழு மனதுடன் நிறைவேற்ற வேண்டும் என்பதோடு, எந்த சந்தர்ப்பத்திலும் மனம் தளராத நம்பிக்கையுடன் செயற்பட அழைப்பு விடுக்கின்றது. இந்த அழைப்பு அன்பின், மனமாற்றத்தின், தேடலின் அழைப்பு என்பதை உணர்ந்தவர்களாக எந்த சந்தர்ப்பத்திலும் இறைவனை விட்டு பிரியாது உறுதியான நம்பிக்கையுடன் அவருக்காக தொண்டாற்றும் மக்களாக வாழ அவரின் கரம் பிடித்து நடக்கவும் வரம் வேண்டுவதோடு, இன்றைய திருப்பலியை எம்மோடு இணைந்து ஒப்புக்கொடுக்க வந்திருக்கும் அருட்பணி ஜூட் நிக்கோலஸ் அடிகளையும் மற்றும் எமது பங்கு தந்தையையும் இறைவன் வழிநடத்தவும், இன்றைய நாள் திருப்பலியை இணைந்து சிறப்பிக்கும் 6ஆம் வட்டார இறைமக்களுக்காகவும் அவர்களின் குடும்ப வாழ்வு, தொழில், பிள்ளைகளின் கல்வி வாழ்வும் ஆன்மீக வாழ்வும் சிறக்கவும் வரம் வேண்டுவதோடு, சகாயங்கள் பொழியும் எம் அன்னையின் பரிந்துரை நம் அனைவரோடும் இருக்க வேண்டி தொடரும் கல்வாரி பலியில் குருவுடன் நினைவோம். பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராங்களே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய நாள் இந்த திருப்பலியை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுவதற்கு எங்களுக்கு தடையாக உள்ள பாவங்கள் குறைகளுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல்வனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம். அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம். அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லவரை ஆராதிக்கின்றோம். என்றென்று வாழ்வோரை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. விண்ணக புதல்வரை புகழுகின்றோம். மன்னக மீட்பரை புகழுகின்றோம். விண்ணக புதல்வரை புகழுகின்றோம். மன்னக மீட்பரை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம். மன்னாதி மன்னனை புகழுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. தந்தையின் மகனை போற்றுகின்றோம். ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். தந்தையின் மகனை போற்றுகின்றோம். ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். அன்பின் தேவனை போற்றுகின்றோம். திருச்சபை காவலனை போற்றுகின்றோம். ஆமென். 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 சுபிப்போமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னி மரியாவை மாட்சிமைக்குரிய நினைவு நவநாளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையினால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மிடத்தை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். எகிப்து நாட்டில் தாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையருக்கு முன்னறிவிக்கப்பட்டது. நீதிமான்களின் மீட்பையும் அவர்களுடைய பகைவர்களின் அழிவையும் உம்மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். நல்லவர்களின் தூய மக்கள் மறைவாக பலி செலுத்தினார்கள். நன்மைகளையும் இடர்களையும் ஒன்று போல பகிர்ந்து கொள்வார்கள் எனும் இறை சட்டத்திற்கு அவர்கள் ஒருமித்து உடன்பட்டார்கள். மூதாதையரின் புகழ்பாக்களை அதே வேளையில் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. ஆண்டவரை தம் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தாம் பேரம்புக்கு காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதாலும் அது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் எனும் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேறாக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரைப் போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களாக ஈசாக்குடனும் யாக்கோப்புடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கியிருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போல் இருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்திலுள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாய் இருந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவரை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய்நாட்டை தேடிச் செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பிச் செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகின்றார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை
அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ளப்பட வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நற்செய்தியாளரான தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தாம் சீடருக்கு கூறியது, உங்களிடையே வரைந்து கட்டிக்கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்திற்கு போயிருந்த தன் தலைவர் திரும்பி வந்து தட்டும் போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாய் இருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம்மிடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். இந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். கிறிஸ்து இயேசு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவிற்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் சகாய அன்னைக்கு நவநாள் எடுத்திருக்கின்றோம். சகாய அன்னை எங்களை பாதுகாக்கின்றவர் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது. சகாயம் தருகின்ற ஒரு அன்னை என இன்றைய நாளில் நாங்கள் தியானிப்பதும் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர், அதாவது வாக்களிப்பும் நம்பிக்கையும் என்ற ஒரு கருப்பொருள் நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் யோசித்து பார்க்கணும். பழைய பூச புத்தகம், அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் நாங்கள் பாவித்த திருப்பலி நூல், அந்த திருப்பலி நூலில் நாங்கள் பாவித்த வசனம் விசுவாசம் என்று சொல்லி விசுவாசம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அந்த விசுவாசத்தை நாங்கள் அந்த சொல்ல பிரயோகிக்காமல் நாங்கள் பாவிக்கிற சொல் நம்பிக்கை, நம்பிக்கையாளர்கள் அல்லது நம்பிக்கை இப்படி என்று சொல்லி நம்பிக்கை என்ற ஒரு சொல்பதத்தை நாங்கள் பாவிக்கிறோம். இன்றைய நாளில் கருப்பொருளும் அதை ஒட்டியதாக இருக்குது. அப்போ இந்த நம்பிக்கை என்று சொன்னால் என்ன என்றதை இன்றைய நாள் 2வது இறை வார்த்தை ஆரம்பத்திலேயே சொல்லுது. ஒன்று, நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறது அது நிறைவுபடும் என்ற அந்த உறுதி, நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறது நிச்சயமாக நடக்கும் என்ற அந்த உறுதித்தன்மை, அதுதான்
நம்பிக்கை என்று சொல்லி இன்றைய நாளில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நூலில் சொல்லப்படுகிறது தெளிவாக. அப்போ நாங்களாம் எங்களோட வாழ்க்கையில் என்னத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? நடக்கும் என்று சொல்லி உறுதியானது எதென்று சொல்லி மனசுக்குள்ளே யோசிச்சு பாருங்க பார்ப்போம். எங்களோட வாழ்க்கையில் இது நடக்கும், கட்டாயமாக நடக்கும் என்று சொல்லி ஏதாவது ஒன்று மைண்டுக்குள்ளே இருக்கும். யோசிச்சு பாருங்க, இது கட்டாயமாக நடக்கும் என்ற வாழ்க்கையில் என்று சொல்லி ஏதாவது ஒன்று இருக்கும். யோசிச்சு பாருங்க. சரி, எத்தனை பேர் யோசிச்சு பார்த்தீங்க நான் செத்து போயிடுவேன் என்று சொல்லி? நாங்கள் செத்து போகிறது உறுதி தானே, செத்து போகிறது உறுதி, அது கட்டாயமாக நடக்க போகுது. இப்போ நாங்கள் அவ்வளோ நேரம் யோசித்து பார்த்தது நடக்குமா? ஒரு கேள்விக்குறி. நடக்குமா? ஆனால் செத்து போகிறோம்ன்றது உறுதி. ஆனால் செத்து போகிறது உறுதி என்று சொன்னால் அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? அதுதான் ஆண்டவருடைய வாக்குறுதி. ஆண்டவருடைய வாக்குறுதி என்ன? இன்றைக்கு முதலாவது வாசகமும் சரி, ரெண்டாவது வாசகமும் நாங்கள் வாசிக்க கேட்டது ஆண்டவர வாக்குறுதியை பற்றி சொல்லுது. அதாவது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதி. என்ன வாக்குறுதி? ஆபிரகாமுக்கு இந்த வாக்குறுதிகள் கொடுக்குற நேரம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளும் இல்லை, சொந்த நிலமும் இல்லை. சாரா செத்த நேரம் காசு கொடுத்து வாங்கி எடுத்து அடக்கம் செய்கிறார். சொந்த இடமும் இல்லை, அதே நேரம் அவருக்கு பிள்ளைகளும் இல்லை. இந்த தருணத்தில் வாக்குறுதி கொடுப்படுது. எப்படி என்று சொன்னால், கடல் மணலை போல. கடற்கரை மணலை என்ன இல்லாது தான். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நொடி பொழுதும் அது மாறிக்கொண்டிருக்கும். ஏன்? அலை நின்றுமா? கடலில் அடைக்கிற அலை நிற்காது. அது ஒரு பெரிய ஒரு தொகை மண்ணை இழுத்துட்டு போகும், இன்னொரு தொகை மண்ணை கொண்டு வந்து போட்டு கொண்டிருக்கும். ஒவ்வொரு நொடி பொழுதும் அலைகள் வந்து கொண்டிருக்கும். சின்ன அலைன்னான சரி, அதில் மணல் போகும் வரும், போகும் வரும். அப்போ என்ன இயலுமா? என்ன இயலாது. அப்போ இப்படியான ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் கொடுக்குறார். கடல் மணலை போல உனக்கு சந்ததியை பெருக்குவேன், நீ நிற்கிற நாட்டை உனக்கு தருவேன் என்று சொல்லி வாக்குறுதியை கொடுக்குறார். அது என்னது? அந்த நிறைவேறும், அது நிறைவேறும் என்ற அந்த நம்பிக்கை இந்த ஆபிரகாமுக்கு இருந்தது. இறையேசுவிற்குள் பிரியமானவர்கள், எங்களுடைய வாழ்க்கையில் சில நாளையில் பாருங்க, நல்லா செபம் சொல்லுவோம், நல்ல பக்தியாக செபம் சொல்லுவோம், ஆண்டவரை தேடி வாரமாக இருக்கும், எந்நேரமும் செபம் சொல்ல தூண்டி கொண்டு இருக்கும். வீட்டில் செபமாலை சொல்லுவோம், சாம்பிராணி போடுவோம், விளக்கு பற்ற வைப்போம், பூ வைப்போம், சர்ச்சுக்கு வருவோம், செபம் சொல்லுவோம், தனிப்பட்ட செபம் சொல்லுவோம், இல்லை சர்ச்சில் இருக்கிற வேலைகளை செய்வோம். இப்படி என்று சொல்லி நிறைய ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவோம். அன்பியங்களுக்கு போவோம், கூட்டங்களுக்கு போவோம், இப்படி என்று சொல்லியிருப்போம். ஆனால் குறிப்பிட்ட நாள் ஒன்று வரும், நிச்சயமாக வரும். எப்படி என்று சொன்னால் பார்ப்போம், அடுத்த தரம் பார்ப்போம். இன்றைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, தூங்கிடுவோம், நாளைக்கு செவன் சொல்லுவோம். இன்றைக்கு விளக்கு பற்ற வைக்கிறதுக்கு தேங்காய் நெல்லை பார்ப்போம், நாளைக்கு வாங்கிட்டு பற்ற வைப்போம். இல்லாட்டி கோயிலுக்கு போகணுமா, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, இன்றைக்கு ஒருத்தரும் வரைய மாட்டாங்க, தனியே கூட்டணுமோ, தனியே வேலை செய்யணுமோ, இன்றைக்கு மீட்டிங்கு வர மாட்டாங்களோ, அவங்க வரல நான் போகல, ஒரு தலைமையில் ஏனோ தானோன்ற ஒரு நிலையும் வரும். அப்போ இதெல்லாம் என்ன? இது என்ன? ஒரு நேரம் நாங்கள் ஆண்டவரை தேடுறோம், இன்னொரு நேரம் ஆண்டவரை மறந்துடுறோம். அப்போ இது என்ன சூழ்நிலை? இது என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் எப்போ ஆண்டவரை தேடி இருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட கூட செவிச்சிருக்கோம், என்ன எந்த டைம் என்று சொல்லி யோசிச்சு பாருங்க. இனி எந்த கெப்பாசிட்டியில் இல்லை, என்னாலே இயலாது, யாராலையும் இயலாது, இனி கடவுளாக நினச்சி மாற்றினா தான் இது நடக்கும். இந்த வருத்தத்தை ஆண்டவர் தான் குணமாக்கணும், இல்லாட்டி எந்த கஷ்டம் இது ஆண்டவர் தான் சரி செய்யணும், வேறொரு வழி இல்லை. இல்லாட்டி ஏதோ ஒரு பிரச்சனை, கலக்கம் குழப்பம் வந்துட்டேன்னு சொன்னால் அவங்கள தூண்ட வேண்டியது, எனக்கு எதிர்த்தரப்பாக இருக்கக்கூடியவங்களை தூண்ட வேண்டியது இனி கடவுள்ற கையில் தான் இருக்குது. நான் எதிர்பார்க்கறது நடக்கணும் என்றது இனி கடவுள்ற கையில் தான் நிறைவேறணும், அவர்ற சக்தியால் தான் முடியும் என்று சொல்லி நாங்கள் கதி கலங்கி ஆண்டவற்ற அந்த கதியை தேடி நிற்கிறது. ஆண்டவற்ற சரணாகதி என்று வரைக்குள்ளே நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் கூட செவன் சொல்லுவோம், இல்லைன்ற மாதிரி செவன் சொல்லுவோம், ஆண்டவற்ற ஐக்கியமாக வருவோம். எப்போ ஆண்டவரை தேடாமல் இருந்திருக்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எல்லாமே ஸ்மூத்தாக நடக்குது, எந்த துன்பமும் இல்லை,
எந்த கஷ்டமும் இல்லை, அது அதில் பாட்டில் நடக்குது, காலையிலேருந்து நடிச்சாமம் வரைக்கும் அதில் பாட்டில் எல்லாமே நடக்குது என்று சொல்லி வரைக்குள்ளே நாங்கள் மறந்துடுறோம். இந்த ரெண்டு சூழலையும் நாங்கள் தியானித்து பார்ப்போம். இதோட பதில் என்ன என்று சொல்லி பார்த்தா, எங்களுடைய வாழ்க்கையில் ஸ்மூத்தாக நாளாந்த வாழ்க்கை போகைக்குள்ளே ஆண்டவரை தேடல, திடீரென்று சொல்லி ஒரு பிரச்சனை வரும், திடீரென்று சொல்லி ஒரு குழப்பம் வரும், எங்களால் முடியாது என்று சொல்லி ஒரு சூழ்நிலை வரும். அந்த டைம் ஆண்டவர்கிட்ட நாங்கள் முறையிடுறது, ஆண்டவரே ஏன் இந்த துன்பம்? ஆண்டவரை தேடி வந்த நான், ஆண்டவரில் நம்பிக்கை வச்ச நான், ஆண்டவர் நிறைவேற்றுவார், என்ற வாழ்க்கையை பாதுகாப்பார் என்று இருந்த நான், ஏன் இந்த துன்பம்? நான் ஆண்டவரோடு இருக்கிறேன், நான் துன்பப்படுறேன். ஆண்டவரோட இல்லாதவங்களை பாருங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படியான ஒரு கேள்வி வரும். இந்த கேள்வி என்னத்துக்கான பதில்? இந்த கேள்விக்குரிய பதில் என்னென்று சொன்னால், தூய பவுல் அடிகளாருக்கு ஆண்டவர் கூறியது, என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவர கிருபை என்னது? ஆண்டவர கிருபை என்னது? இந்த பவுலுக்கு சொல்கிறார். பவுலுக்கு எந்த தருணத்தில் சொல்கிறார்? பவுல் முறையிடுவார். இத்தனை இதுகளெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன், இந்த வேதனையை இந்த துன்பத்தை ஆண்டவருக்காக அனுபவிச்சிருக்கிறேனே என்று சொல்லி முறையிடக்குள்ள ஆண்டவர் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும். அது என்ன கிருபை? துன்பம். ஆண்டவருடைய கிருபை என்றது அது ஒரு துன்பம் என்று சொல்லி பார்ப்போம். என்னத்துக்கு அந்த துன்பம்? அதில் தான் ஆண்டவருடைய வாக்குறுதி அமைஞ்சிருக்கு, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். யோசித்து பார்ப்போம். எல்லா நாளும் சுபிட்சமாக இருக்கிறோம், எதுவுமே இல்லை, கஷ்டமோ துன்பமோ இல்லை, நாளாந்த வாழ்க்கை வாழ்கிறோம். நாங்கள் ஆண்டவரை தேட போகிறோமா? இல்லை. நான் தான் சரி என்று சொல்லி கர்வம் கொள்ள போகிறோம், ஆண்டவரை தேட போகிறதில்லை. அந்த கர்வம் என்ன செய்யும் என்று சொன்னால், நான் தான் பெரியாள் என்ற அந்த கர்வம் கொண்டு போய் சேர்க்கும் என்ன ஒரு தீய வழியில், பிழையான ஒரு வழியில் கொண்டு போய் சேர்த்துரும். இந்த பிழையான வழியில் கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது என்று சொல்லித்தான் ஆண்டவர் தன்னுடைய கிருபையால் எங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். எங்களுடைய துன்பத்தால், நாங்கள் அனுபவிக்கிற சிறிய சிறிய துன்பங்களால், வேதனைகளால் ஆண்டவர் நினைவுபடுத்துவார், வாக்களிக்கின்றார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த கஷ்டம் துன்பங்கள் வந்தால் சிலாக்கள் சொல்கிறது இருக்குது, ஆண்டவரை தேடி வந்தேன், ஆண்டவர் துன்பத்தை தந்துட்டார், நான் இனி சர்ச்சுக்கு வரமாட்டேன், ஆண்டவரை விட்டு நான் விலகி போகிறேன். அல்லது நாங்கள் இந்த உலக காரியங்களோ அல்லது வேறொரு விடயத்திலேயோ நம்பிக்கை வைக்கிறது, துன்பத்தை சரி செய்கிறதுக்கு வேறொரு காரியத்தில் நம்பிக்கை வைக்கிறது. அது சூனியமாக இருக்கட்டும், அல்லது உலக மருத்துவம் மாத்திரம் என்று சொல்லி நம்பிக்கை வைக்கலாம், அல்லது இன்னொருவர மனிதர அறிவில் நம்பிக்கை வைக்கலாம், ஆண்டவரை கடந்து, ஆண்டவரை மறந்து. அதுதான் பிழை, அதுதான் பிழை. இதுதான் சாத்தானுடைய வேலை. ஆண்டவருடைய வாக்குறுதி இன்றைக்கு எங்களுக்கு என்ன, எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்ன? இன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னுடைய சந்ததியை பெருக்குவேன், உன்னுடைய இந்த இடங்கள் எல்லாத்தையும் உனக்கு தருவேன் உன்னுடைய சந்ததியினருக்கு என்று சொல்லி. அது வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டது, ஒரு நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி என்ன? நான் உன்னோடு இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் மாற மாட்டார். ஆண்டவர் இயேசு எப்பையும் இருப்பார். அண்மையில் ஒரு ஆக்கள் என்னிட கேட்டது, அதாவது பூசையில் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்லி ஃபாதர் சொன்னால் ஆன்மாவோடும் இருப்பாராக. அது என்ன ஃபாதர், ஃபாதரோடு இருக்கக்கூட, ஃபாதர் ஆன்மாவோடு தானே இருக்கணும் என்ற ஒரு கேள்வி அண்மையில் என்னட்ட ஒரு ஆள் கேட்டது, வெகு அண்மையில். அதுக்கு பதில் என்ன? உடல் அழிந்து போகும், ஆன்மா அழிந்து போகாது. ஆண்டவர் ஆன்மாவிலே இருப்பார் என்று சொன்னால் அழியாத பிரசன்னம் எங்களில் இருக்க போகுது, அழியாத பிரசன்னம் எங்களுக்குள்ளே இருக்க போகுது. அழியாத பிரசன்னம் இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமில்ல, நாங்கள் செய்கிற செயல்பாடு ஒவ்வொன்றும் நல்லா இருக்குமில்ல. ஏன்? ஆண்டவர் இருக்க போகிறார், ஆண்டவர் எங்களோட இருக்க போகிறார். இதுதான் எங்களுடைய துன்பங்கள் வேதனைகளுக்குரிய ஆண்டவருடைய வாக்குறுதி. நாங்கள் ஆண்டவரை மறக்க ட்ரை பண்ணாலும் ஆண்டவர் மறக்க போகிறதில்லை. நல்ல உதாரணங்கள் 2 சொல்கிறார். எம்மாவூர் சீடர்கள், அடுத்தது இந்த பேதுரு. எம்மாவூர் சீடர்கள் தங்களுடைய நாளாந்த வாழ்க்கைக்கு திரும்பி கொண்டு பயணிக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களோட பயணித்தார், ஆண்டவர் அவங்களோட பயணித்தார்.
இந்த பேதுரு என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஆண்டவரை மறுதளிக்கிறார். மறுதளித்ததும் காணாமல் ஆண்டவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பிறகு விண்ணகத்துக்கு போனதுக்கு பிறகு இந்த பேதுருக்கு சில தளம்பலான சூழ்நிலை. இதுதானா பணி, நான் இதை விட்டு கடந்து போக போகிறேன், எருசலேமை விட்டு போக போகிறேன் என்று சொல்லி கடந்து போகிற நேரம் ஆண்டவர் அவரை எதிர்நோக்கி வந்து சந்தித்ததாக. எதற்காக? நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். இயேசுவிற்குள் பிரியமானவர்களே, எங்களுடைய ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் சொன்ன வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் நிறைவேறும் எங்களுடைய வாழ்க்கையில். எங்களோட வாழ்க்கையில் எப்பயாவது துன்பங்கள் வேதனைகள் வந்தால் நாங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். அன்னை மரியாவை எடுப்பேன். அன்னை மரியாவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஒரு கன்னிப்பெண் கருவுற்று மகனை பெற்றெடுக்க போகிறாங்க. மகனை பெற்றெடுத்தா அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? இந்த மரியா யோசிச்சிருக்கலாம் தானே, என்னென்று சமூகத்தை எதிர்கொள்ள போகிறேன், என்ன நடக்க போகுது? ஏன் அந்த மரியா இதோ ஆண்டவரின் அடிமை என்று போட்டு சொன்னாங்க? காரணம் என்ன? ஆண்டவர் வாக்களித்து விட்டார் தன்னுடைய மகனை தன்னிடம் தருவதாக. அப்போ தர்ற ஆண்டவர் தன்னை காப்பாற்றாமல் இருப்பார்? இவ்வளோ அற்புதங்கள் அதிசயமாக தூயாவின் அருட்கொடைகளால் கருவுறுகின்றார். அப்படி ஒரு செயல்பாடு நடக்கக்குள்ள அந்த ஆண்டவர் கைவிடுவாரா? ஆண்டவர் கூடவே தான் இருக்க போகிறார். அந்த உறுதியான நம்பிக்கை. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்களும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், ஆண்டவருடைய திருவுடலை பெற்றுக்கொள்ளுகிறோம், அருட்சாதனங்களை பெற்றுக்கொள்கின்றோம், ஆண்டவரை நம்பி அவற்றை மண்டாடுறோம். அப்போ இதெல்லாம் நடக்காதா? சின்ன கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும், எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் சின்ன கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும். அப்போ நாங்கள் ஆண்டவற்றை எவ்வளோ சுபம் சொல்கிறோம், எத்தனை சிவமாலை சொல்கிறோம், எத்தனை திருப்பலிகளில் கலந்து கொள்கிறோம், எவ்வளவு ஆன்மீக ஆண்டவர் எதிர்பார்த்த காரியங்களில் ஈடுபடுகின்றோம், சுபமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்கிறோம். அப்போ ஆண்டவர் கைவிட்டுருவாரா? இல்லை. எனவே ஆண்டவரில் நாங்கள் நம்பிக்கை வைப்போம். ஏனெனில் ஆண்டவர் வாக்குறுதி தந்திருக்கின்றார் எங்களோடு இருப்பதாக. எனவே எங்களோடு இருக்கின்ற ஆண்டவரில் விசுவாசம் கொள்வோம். எழுந்து நின்று எமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளிலிருந்து கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளிலிருந்து உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்பிற்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சிமையுடன் மீண்டும் பெற இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்து மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும்
வர இருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். எங்களுடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் இறைவனிடத்தில் சமர்ப்பிப்போம். திருவுடலாம் திருச்சபை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலைஞர் ஆகியோர் அனைவரும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும் அன்பு கட்டளைகள் தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, மூன்றாம் நவநாளாகிய இன்று திருப்பலியை சிறப்பிக்கும் 6ஆம் வட்டார இறை மக்களையும் மற்றும் இங்கு கூடியுள்ள அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். எவ்வாறு எம் அன்னையாம் கன்னிமரியாலும் ஒன்றித்து திருவுளத்தை நிறைவேற்றினாரோ அதே போன்று எம் மக்களும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றித்திருந்து திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை ஒப்புக் கொடுக்க வந்திருக்கும் அருட்தந்தையையும் பங்கு தந்தையையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் பணிவாழ்வு எவ்வித தடையும் இல்லாமல் தங்கள் பணியை தொடர தேவையான வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமருளும் நல்லாயனே இறைவா, உடல் நலக்குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எங்கள் பங்கை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடலுள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரிவர செய்யவும் ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும் செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும் எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும் எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனத்தில் எங்களுடைய தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்காக மன்றாடுவோம். இறைவா, நாங்கள் நம்பிக்கையோடு மன்றாடி ஜெபித்துள்ள வேண்டுதல்களை தயவாய் கேட்டருளுமாறு எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மிடத்தை மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஆமென். பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்து எந்தையும் என் தாயும் நீ என்றோ. நீயே என்னையாலும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்.
நிலையில்லா உலகில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றே. வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி அளவில்லா பாவம் செய்தேன். தமது இன்னுயிரை பலி என தந்தவர் உனக்கு நான் இதை அளிப்பேன். இன்று உனக்கு நான் என்னை அளித்தேன், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். வறுமையும் ஏழ்மையும் பசியும் பிணியும் முடிந்திட உழைத்திடுவே. அமைதியும் நீதியும் பண்பும் மரமும் நிலைத்திட பணி செய்வே. உன்னத தேவனை உனதருட்கருவிய உலகினில் வாழ்த்திடுவே. இன்று முன்னிலே வாழ்ந்திடுவே. பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்த இந்தையும் மின்தாய். நீ என்னை ஆளும் மன்னவனென்றோ. பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகளும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக்கொடுக்கின்றோம். இந்த புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தினால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மிடத்தை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். தூய் ஆவியினால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்ற உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதுதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்துரைத்து ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் மூவுலகு இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவிலும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஓசனா 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 ஓசனா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னத
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூன்று ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாகவே மாறுவனவாக அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தாம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்றும் கூலியும் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைக்குந்தருளம். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எமது மறைமாநில பரிபாலக ஆயர், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்த தூயவர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வை தோழமை கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வளரவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியது. மீன்பெருங்கடலையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்திய அறிவித்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ உலகின் பாவங்களை போக்கின்ற இறைவன் இவருடைய திருவிருந்தி கலந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். இறைவன் அருகில் அமர்ந்து அன்பை தரும் நேரம், இன்ப நேரம். வரும் நேரம், இன்ப நேரம், நேரம், இன்ப நேரம். குருதி சிந்தியனை மீட்கும் நேரம், உம்மை முழுதும் எனதாக்கினார். நம்மை தேடினானோ இந்த நேரம், என்னை தேடி வந்து தேற்றினாய். துயரங்கள் இனி வாட்டும் நேரம், துணை நின்று வழி காட்டினார். துயரங்கள் என்னை வாட்டும் நேரம், துணை நின்று வழி காட்டினாய். தேவனை தேடி வந்த நேரம், என் நிலை மாறுமே, என் இதயம் அவரிலே வாழுமே. இறைவன் அருகில் அமர்ந்து அன்பை தரும் நேரம், இன்ப நேரம். அவரே ஆன்ம உணவாய் என்னில் வரும் நேரம், இன்ப நேரம், நேரம், இன்ப நேரம். வருந்தி வருந்தி தடுமாறும் நேரம், உந்தன் தோளிலே தாங்கினாய். எனது எனக்கு என்று வாழ்ந்த நேரம், பகிர்ந்து வாழமை மாற்றினாய். உலகமே என்னை தூற்றும் நேரம், உறவென்று இன்று நீ வந்தாய். உலகமே என்னை தோற்றும் நேரம், உறவென்று இன்று நீ வந்தாய். பார்வை பதிந்ததால் என்னை மறந்தேன், உன் வழி வருகின்றேன், உன்னுடலை அனுதினம் பெறுகின்றேன். அன்பை தரும் நேரம், ஆன்ம உணவாய் என்னில் வரும் நேரம், இன்ப நேரம்,
துன்ப நேரம். ஆண்டவரே, விண்ணக உணவினால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கன்னிமரியிடம் பிறந்த உமது திருமகனை இவ்வருளடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களாலும் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள் புரிவீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி வாழ்விலேயே தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. சதா சகாயமாதா, சதா சகாயம் செய்யும் மாதா, தினந்தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை என்றாத மாதா, தினந்தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை என்றாத மாதா, சதா சகாய மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா. ஓ சதா சகாய அன்னையே, நீர் எங்களுக்கு ஓர் அடைக்கலமாயிருக்கின்றீர். குறைகளிலும் துன்பங்களிலும் ஓர் உதவியாகவும் இருக்கின்றீர். சபிப்போமாக. எமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது சதா சகாய அன்னையை எப்போதும் உதவி செய்ய காத்திருக்கும் அன்னையாக எங்களுக்கு தந்தருள திருவுளமானீரே. சதா சகாய அன்னையின் அற்புதமான சாயலை வணங்கி அந்த அன்னைக்குரிய உதவியை மிகவும் ஆவலுடன் வேண்டி நிற்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை என்றும் அனுபவிக்க தகுதியுள்ளோராய் வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறந்து மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆதி பிதா ஆண்டவரின் அன்பான புத்திரியே, ஆதி பிதா ஆண்டவரின் அன்பான புத்திரியே, ஜோதி சுட தேவன் திரு தாயான ஜோதி சுட தேவன் திரு தாயான உத்தமியே, சதா சகாய மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா, தினம் தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை என்றாத மாதா. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.